ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டேய், இன்னும் எவ்வளவு நாள்டா நீ வேற யார்கிட்டயும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க போற? அனிதா, இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. நீயே எத்தனையோ நாள் அதை சொல்லிருக்க. நீயே யோசிச்சு பாரு. டேய், என்னடா நீ? நான் ஏதோ கோவத்துல பேசினதை நீ கோவமா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறியா? இங்க பாரு பார்த்திபா, நான் செஞ்ச அதே தப்ப நீ செய்யாத பார்த்திபா. டேய், இப்ப அவளுக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லடா. ப்ளீஸ் அவளை விட்டுறாத. இங்க பாரு, நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சிட்டு நிக்க வேண்டிய டைம் இது. பார்த்திபா, ரஜினியை பத்தி உனக்கு தெரியாதா? வாய் திறந்து சொன்னாதான் காதல்னு ஒத்துப்பியா? ஏன் அவ மனசு எல்லாரையும் விட உனக்கு தானடா நல்லா தெரியும். அப்பா விஷயத்துல தப்பு இந்த குடும்பத்து மேலதான். ஆனா தன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அவ ரொம்ப வருத்தத்துல இருக்காடா. நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துல நீ பழச நினைச்சு குழப்பிக்காத. ஏய், ரஜினி ரொம்ப நல்லவடா. உன்னை அவ அவ்வளோ நேசிக்கிறா. ஏன்னா அவ உலகமே நீதான்டா. இதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல? ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? அது எனக்கு புரியும் போது நான் சொல்றேன். என் இடம் என்னன்னு புரிஞ்சுக்காம நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே உரிமை எடுத்து நடந்துட்டு இருக்கேன். அன்பை கொடுக்கறேன்னு ரொம்ப இறங்கி போயிட்டேன். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே படல. என் அன்போ காதலோ அவங்க வாழ்க்கையில எந்த மேஜிக்கும் பண்ணல. அந்த மாதிரி என் காதலை உணராம தான் அவங்க என்ன விரட்டி விரட்டி விட்டுருக்காங்க. அப்பாவே எழுந்து நான் இதை புரிஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அவங்க காதலை என்னால உணர முடியல. ஆனா அவங்கள விரட்டவோ விட்டுட்டு போகவோ முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ விலகி நிக்கதான் என்னால முடியுது. சரிடா, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அது சரியாகிற வரைக்கும் அவளை வெயிட் பண்ணுவா. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். என்ன சத்தியம்? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். மத்த யார் முன்னாடியும் நீ அவளை விட்டு கொடுக்கவே கூடாது. சத்தியம் பண்ணு. எனக்கு இந்த சத்தியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. சத்தியம்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி மத்தவங்க முன்னாடி என்ன பார்த்திபா, காலங்காத்தால சீரியஸா உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்க? என்ன இன்னைக்கு என்ன பரபரப்பு செய்தி? நியூஸை யாரு பார்த்தாங்க? அப்புறம் வேற என்ன பார்த்துட்டு இருக்க? நான் வேலை தேடிட்டு இருக்கேன் பாஸ். ஏய், சும்மா காமெடி பண்ணாத பார்த்திபா. நீ ஒரே நேரத்துல 100 வேலை செய்யறாளாச்சே, நீ வேலை தேடிட்டு இருக்கியா? உருப்படாத 100 வேலையை செஞ்சிருக்கேன். அதை தானே சொல்றீங்க? இப்போ ஒரு வேலைனாலும் உருப்படியா செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்திபா, நிஜமாவே இது உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. இப்படி சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஃபீலிங்கா இருக்க.
கொஞ்சமாவது சிரிப்பா. உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் சிரிப்பா? ம், ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் சிரிக்கலாம். அட போங்க பாஸ். பார்த்திபா, இதுதான் என்னோட பார்த்திபன். சரி, என்ன வேலை தேடிட்டு இருக்க? தெரியல, அப்படியே பாக்குறேன். நம்ம படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? என்ன பார்த்திபா எப்படி சொல்லிட்ட? ஆமா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? MBA படிச்சிருக்கேன் பாஸ். MBA படிச்சா என்ன வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க? நீ பேசுனது கேட்டு நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? பையன் +2 தாண்டி இருப்பான்னு நினைச்சீங்களா? ஹேய், சும்மா இரு பார்த்திபா. MBAக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் கூட ஒரு வேகன்சி இருக்கு. நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லுங்க பாஸ். பார்த்திபா, மனோகரோட கம்பெனில கூட ஆள் வேணும்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், நீ போய் பாக்குறியா? என்னது, மனோகர் கம்பெனிலையா? சூப்பர் ரஜினி. பார்த்திபா, அது நல்ல கம்பெனி. மனோகர்ட்ட வேலை பார்த்தா நிறைய கத்துக்கலாம். அதான் பெஸ்ட் கம்பெனி. நீ போங்க. உன் திறமைக்கு நீ சீக்கிரமே வேற லெவல்ல வந்துடலாம். இல்ல பாஸ், வேணாம். என் வேலையை நானே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். நான் சொன்னா போக மாட்டியா? இல்லங்க, வேண்டாம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எதுக்கு பார்த்திபா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? நல்ல வாய்ப்பு தானே அது. வேணாம் பாஸ், சொன்னா கேளுங்க. இங்க பாரு பார்த்திபா, நான் இந்த வேலையை உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால நீ என்கிட்ட சமாதானம் ஆகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. உன் மனசு எப்ப சரியாகுமோ அப்ப நீ என்கிட்ட பேசினா போதும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.